இருக்குங்க சார். ஒரு திருடம் கூட வீட்டுக்குள்ள பூந்து கட்டில்கள் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தலையாண்ட போய் தேடுறான். அப்படி இப்படி தேடும் போது அவன் எழுந்துட்டான். என்னடா பீரோ சாவியடா தேடுறான்னா. அண்ணா எப்படி கண்டுபிடிச்ச? என்னடா இது தெரியாது எனக்கு. சரி சரி தொழிலுக்கு புதுசா நீ சர்வீஸ் உண்டானா? இல்ல இல்ல இன்னைக்கு தானே இந்த ஆரம்பிச்சேன் அந்த வேலையா. அதான் நான் பார்த்தேன். இல்லைன்னா ஒரு ஆம்பளை கிட்ட வந்து தேடுவியாடா சாவிய? பைத்தியக்காரா, அதை படுத்துங்கிறாள அவ காலுங்கழு போட்டுக்கிற தலகாணிங்க தாண்டா இருக்குது. அதை எடுக்க நான் 3 நாளா பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் அமைதியா அதை எடு, அவசரப்படாது. எது வந்தாலும் நான் விட்டு பாத்துங்கிறேன், கவலைப்படாது. மொல்லமா எடுத்துறேன்னா எடுத்து அந்த பீரோவை தெர முள்ளைங்க பார்த்த மாதிரி 300 ரூபாய் வச்சுக்கிறா. அதை எடுக்கிறதுக்கு நான் முடியலடா. ஏதோ எடுத்துக்கோ, கஷ்டப்பட்டவன் 200 வச்சுக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து. அவன் போய் பீரோவை திறந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போகும்போது அவன் அழறான். நான் வெளியில கஷ்டப்படுறேன், நீ வீட்டுக்குள்ளே கஷ்டப்படுற. நான் இல்லாத கஷ்டப்படுறேன், நீ வச்சிருந்தே கஷ்டப்படுற. ஆட போடா, நான் இன்னொரு வீட்டுல கூட எடுத்துக்குவேன், ஒன்னால அது முடியாது, இந்த 300 நீயே வச்சுக்கான்ட்டு. எப்படின்னா ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தாண்டா சரி.